இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றிய வேத வசனங்களை ரெஃபரன்சஸ், குறிப்பிடங்கள் அல்லது இருப்பிடங்களை எளிதாக எப்படி நன்றாக கற்றுக்கொள்வது, மற்றவர்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பது, அதான் இந்த ஷார்ட்ஸ். இதில் பாருங்கள், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் மத்தேயு 1:21. மத்தேயு 1:21 நமக்கு தெரியும். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இது யோசேப்புக்கு முதலாவது சொல்லப்படுகிறது. யோசேப்புக்கு தேவதூதன் சொப்பனத்தில், கனவில் வந்து சொல்லுகிறார். அவர் சந்தேகப்பட்டு கொண்டிருக்கும்போது, சிந்தித்து கொண்டிருக்கும்போது சொல்லுகிறார். அந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ வந்து லூக்கா 1:31 நம்ம பார்ப்போம். லூக்கா 1:31 பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து மரியாள்கிட்ட தேவதூதன் சொல்லுகிறார், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. யோசேப்புக்கு தனியாக, மரியாளுக்கு தனியாக. கால வரிசையில் மரியாள் தான் அதை சொன்னார். பரிசுத்த ஆவியினால் கற்பம் தரித்தாள். யோசேப்புக்கு சந்தேகம் வந்த போது, யோசித்து கொண்டிருந்த போது தேவதூதன் யோசேப்புக்கு சொல்லுகிறார். 2 ரெஃபரன்ஸ் பார்த்தீங்களா? மத்தேயு 1:21, லூக்கா 1:31. இப்போ பாருங்கள், லூக்கா 2:21, 1:21, 1:31, 2:21. இப்படி தான் எண்களை நாம் கவனித்து பழக வேண்டும். லூக்கா 2:21, பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே, அது கற்பத்திலே உட்பவிக்கிறதுக்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டாள். மரியாளுக்கு தனியாக சொல்லப்பட்டது, யோசேப்புக்கு தனியாக சொல்லப்பட்டது. 2 பேரும் சேர்ந்து கீழ்ப்படுகிறார்கள். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த அதிசயமான தெய்வீக ஒருமனப்பாட்டு பார்த்தீங்களா? இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் அநேக குடும்பங்களில் கணவன் மனைவிக்கு இடையில் இப்படிப்பட்ட ஒருமனப்பாடு வரணும்னு நம்ம ஜெபிக்கலாம். Wish you a very happy Christmas.